கார்த்திக்கின் வீர பயணம். கார்த்திக் காடுகளை நேசிக்கும் ஒரு துடிப்பான சிறுவன். ஒரு நாள் அவன் கையில் ஒரு சிறிய தடியுடன் அடர்ந்த காட்டுக்குள் புதிய பாதைகளை தேடி பயணம் செய்தான். சுற்றிலும் பறவைகளின் சத்தம் கேட்டது. காட்டின் ஆழமான பகுதியில் படர்ந்திருந்த கொடிகளுக்கு பின்னால் ஒரு மர்மமான குகை இருப்பதை அவன் கண்டான். அந்த குகையின் வாசல் இருட்டாகவும் பயமுறுத்துவதாகவும் இருந்தது. கார்த்திக்கிற்கு உள்ளே செல்ல பயமாக இருந்தது. அப்போது கிரு என்ற ஒரு சிறிய அணில் மரத்திலிருந்து இறங்கி வந்து குகை வாசலில் நின்று அவனை பார்த்தது. கிருவின் கண்கள் அவன் என்ன செய்யப் போகிறான் என்று பார்ப்பது போல் இருந்தன. நான் பயப்பட மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட கார்த்திக் தன் பயத்தை அடக்கினான். அவன் மெதுவாக குகைக்குள் முதல் அடியை எடுத்து வைத்தான். குகையின் உட்புறம் குளிர்ந்திருந்தது. சுவர்களில் இருந்த சில கற்கள் மங்கலான வெளிச்சத்தில் மின்னிக் கொண்டிருந்தன. கார்த்திக் மெல்ல தடவி பார்த்து கொண்டே முன்னேறினான். குகையின் ஒரு மூலையில் ஒரு மேடையை போன்ற கல்லின் மீது பழைய மரப்பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. கார்த்திக் அந்த பெட்டியை பார்த்து வியப்படைந்தான். கார்த்திக் அந்த பெட்டியின் மூடியை திறந்தான். கிரை என்ற அந்த அணிலும் இப்போது அவனது தோளில் அமர்ந்து பெட்டியின் உள்ளே என்ன இருக்கிறது என்று எட்டி பார்த்தது. பெட்டியின் உள்ளே ஒரு அழகான காகிதம் இருந்தது. அதில் பெரிய எழுத்துக்களில் துணிவு வெற்றியின் தொடக்கம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் கார்த்திக்கிற்கு தன்னம்பிக்கை பிறந்தது. கார்த்திக் இப்போது எதற்கும் அஞ்சாத வீரனாக குகையை விட்டு வெளியே வந்தான். அவன் கண்கள் தைரியத்தால் மின்னின. இருண்ட குகை இப்போது அவனுக்கு பயத்தை தரவில்லை. அன்று முதல் கார்த்திக் எந்த சவாலையும் கண்டு அஞ்சவில்லை. கிரு அணில் ஒரு உயரமான மரக்கிளையில் சிக்கிக்கொண்டபோது அவன் பயமின்றி மரம் ஏறி அதை காப்பாற்றினான். துணிவு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று அவன் உணர்ந்தான்.